அருமையானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, சமாதானத்தோடு சுகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். தினமும் இந்த காலையில் கர்த்தருடன் என்கிறதான யூடியூப் செய்தியை கேளுங்க, மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்க. ஆண்டவர் இதன் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பார். விசுவாசத்தோடு கூட இந்த வார்த்தைகளை கேளுங்க, செய்திகளை கேளுங்க. நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளிலும் ஒரு அருமையான கர்த்தருடைய வார்த்தை, யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனம் இப்படியா சொல்கிறது. இயேசு சொல்றார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். என்னுடைய நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். எதை நீங்கள் கேட்கணும்னு சொன்னால், ஆண்டவராகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து பிரியப்படுகிறத நீங்கள் கேட்கும்போது, ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை நீங்கள் கேட்கும்போது நிச்சயமாக அதை அவர் செய்ய உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஏன்னு சொன்னால், ஆண்டவரே எழுதி கொடுத்துட்டார் தன்னுடைய வாயினால். அவர் சொன்ன வார்த்தைகள், என்னுடைய நாமத்தினால நீங்கள் எதை கேட்குறீங்களோ அதை செய்வேன்னு சொல்லி சொல்கிறார். ஆகினால இந்த நாளில் நீங்கள் இயேசுவின் நாமத்தினால கேட்கும்போது, நம்ம ஜபிக்கிற எல்லா ஜபத்தையும் அதனால்தான் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் பிதாவே என்று சொல்லி முடிக்கிறோம். இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் நம்முடைய ஜபங்களை ஏறெடுக்கிறோம். நிச்சயமாக நம்ம ஜபிக்கும்போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கேட்கும்போது ஆண்டவர் அதை செய்வதற்கு உண்மை இல்லவராய் இருக்கிறார். ஏன்னு சொன்னால், அவர் சொல்லிட்டார், என் நாமத்தினால நீ எதெல்லாம் கேட்குறியோ அதெல்லாம் செய்வேன்னு சொல்லி. ஆனால் நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை, இந்த உலகத்தின் காரியங்களை மாத்திரம் நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒருவேளை உங்களுடைய எண்ணத்திற்கு ஏற்ற மாதிரி கேட்காம ஆண்டவருக்கு பிரியமுள்ளதாக, ஆண்டவருக்கு சித்தமானதை, ஆண்டவர் விருப்பப்படுகிற காரியங்களை உடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்து நீங்கள் கேட்கும்போது அதை அவர் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஏன்னா அவர் சொல்லிட்டார், என்னுடைய நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என்று சொல்லி. இந்த வசனத்தை நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் பிடித்தவர்களாக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், உடைய நாமத்தை மையப்படுத்துகிறப்பா. இந்த நாளில் கேட்ட வசனத்தின்படி என்னுடைய நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் செய்வேன்னு சொல்லியிருக்கீங்களே, இயேசுவின் நாமத்தினால அப்பா இந்த நிகழ்ச்சியை பார்க்குற எல்லாரும் ஆண்டவரை அப்பா உமக்கு சித்தமானதை, உமக்கு பிரியமானதை கேட்டு பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.